விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் பிஜேபி, அதாவது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்கிறாரா விஜய் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு முக்கிய தலைவர் விஜய்க்கு வந்து ஒரு தூது வந்து அனுப்புகிறாங்க. விஜய் எப்படியாவது வந்து இந்த பிஜேபியோட அலைன்ஸில் வந்து தமிழ்நாட்டில் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு வின் பண்ணணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட இது எப்படின்னா, நம்ம தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த என்டிஏ அலையன்ஸு சந்திரபாபு அவருடைய கூட்டணியில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பிஜேபி வந்து அங்கே பிடிச்சாங்க ஆந்திராவில். இன்றைக்கி ஆந்திரா வந்து பிஜேபியோட கோட்டையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னதான் பிஜேபி வந்து சவுத் இந்தியாவில் ஒரு எமர்ஜ் ஆகிட்டு வர பார்ட்டியாக இருந்தாலும் கர்நாடகாவில் அவங்க ஒரு பெரிய ஒரு மாசை காட்டுறாங்க. ஆனால் அதுவே கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ இல்லை ஆந்திராலேயோ வந்து ஒரு பெரிய ஒரு மாசை வந்து க்ரியேட் பண்ண முடியல, தெலுங்கானாலலாம். ஸோ அந்த வகையில் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் நம்ம தனிச்சு இருந்தோம்னா பிஜேபி வராது, பெரிய அளவில் வராது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அது ரொம்ப காலம் எடுக்கும். பட் இதுவே ஒரு கூட்டணி ஏடிஎம்கே இல்லை டிவிகே இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த வந்து காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே இந்த கூட்டணியை வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு கொக்கி போட்டிருக்காங்க, எப்படியாவது விஜயை வந்து தூக்கணும் அப்படின்னு. ஓகே, இதில் என்னென்னலாம் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இங்கே ஓப்பனாக சொல்லணும்னா, விஜய் அவர்கள் ஒரு எல்லா காலத்துலேயும் இன்றைக்கி இல்லை எப்போவுமே அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த அவருடைய கொள்கை எதிரி அப்படின்னே வந்து சொல்லியிருக்கிறாரு பிஜேபி. அதனால் சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன் சேர மாட்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒருவேளை பிஜேபி கூட அவர் சேர்ந்தார் அப்படின்னா இன்றைக்கி திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகளுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய அளவில் மைனாரிட்டிஸோட வாக்குகள், அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுடைய பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்குது. இதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி பெரிய லெவலில் சாதி மதம் இந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு கூட்டம் அமையுது அப்படின்னா அது வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு லக் அப்படின்னு தான் சொல்லலாம். அவருக்கு அப்படி ஒரு கூட்டம் அவருக்கு இருக்குது. ஒரு வேளை அவர் ஃப்யூச்சரில் டிஎம்கே கூட சேர்ந்து பிஜேபியை கூட எதிர்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் நடக்கக்கூடிய சண்டைலாம் பார்த்தோம்னா ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான். ஸோ அவரே சொல்லியிருக்காரு, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே, இவங்க ரெண்டு பேருக்கிடையே தான் போட்டி அப்படின்னு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் தேவைப்பட்டால் டிஎம்கே கூட கூட்டணி வச்சார்னா மக்களே என்ன பண்ணுவாங்க, ஆஹா பரவாயில்லப்பா, பிஜேபி எதிர்க்கிறதுக்காக விஜய் வந்து திமுக கூட கூட்டணி வச்சது சரிதான் அப்படின்ட்டு அந்த அலைன்ஸ்க்கு வேணால் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, ஒரு வேளை விஜய் அவர்கள் பிஜேபி கிட்ட போனார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணுறாரு, எப்படியாவது விஜயை வந்து தூக்கிடணும், உள்ளே சேர்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்களோட கரியர், சினிமா கரியரும் க்ளோஸ் ஆகிடும், அரசியல் கரியரும் க்ளோஸ் ஆகிடும். விஜய் அவர்கள் மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. வேணா இந்த ஒரு எலெக்ஷனில் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வச்சாலுமே அடுத்த எலெக்ஷனில் மக்கள் சுத்தமாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்கள் இந்த பக்கம் வேணால் போவார். ஒருவேளை திமுக கூட அலைன்ஸ் பண்ணுவார். இல்லை எனக்கு திமுக கூட போக பிடிக்கலனா திமுகலேருந்து விசிகாவை இழுத்து, இல்லை பாமக, தேமுதிக இது மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள்லாம் இழுத்து விஜய் ஒரு ஒரு மக்கள் நல கூட்டணி, ஒரு மூன்றாம் ஒரு பெரிய ஒரு பவராக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைப்பாரே தவிர, ஆனால் அவர் பிஜேபி அலைன்ஸ்குள்ளே போனார் அப்படின்னா அவரோட கெரியர் க்ளோஸ் அப்படிங்கிறது தான், அதுதான் உண்மை. அதுதான் நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, பவன் கல்யாண் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் இங்கே பண்ணணும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் வந்து நினைக்கிறாரு. அது கரெக்டு தான். ஆனால் அதை பண்ணார் அப்படின்னா எல்லா வகத்திலும் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால் டிவிக்கே ஆர்எஸ்எஸ் கொடுக்குற இந்த அழைப்புக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க பணிய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது. இது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவிடுங்க. ஸோ விஜய் அவர்கள் எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும்? ஒரு வேளை பிஜேபி பக்கம் போனாலும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ரசிகர்கள், தொண்டர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. பட் எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும்? அவர் திமுக கூட வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை பிஜேபி கூட அலைன்ஸ், அந்த பிஜேபி ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ் கூட போனால் நல்லாயிருக்குமா, இல்லை காங்கிரஸை வந்து திமுகலேருந்து இது பண்ணி காங்கிரஸுக்கும் இவருக்கும் வந்து ஒரு கூட்டணி வச்சா நல்லாயிருக்குமா, இல்லை இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் வச்சு மூன்றாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இவர் வந்து உருவாவாரா? ஸோ விஜய் எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை உருவாக்கினால் 2026 தமிழக அரசியலை ஆட்சியை பிடிக்க முடியும், விஜய்க்கு அது எப்படி வந்து சாதக பாதகம் அமையும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.